Good morning student. இப்போ நம்ம பார்க்க போகிறது example 12.4 verify closure property, commutative property, associative property, existence of identity, existence of inverse for the arithmetic operation plus on ZE equal to the set of all even integers. So இங்கே வந்து ப்ளஸ்ங்கிற ஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டேன். இது வந்து எந்த செட்டில் எடுத்துக்கிறேன்னா செட் ஆஃப் இன்டீஜர்ஸில் எடுத்துக்கிறேன். தட் மீன்ஸ் ஈவன் இன்டீஜர்ஸ் ZE ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ஈவன் இன்டீஜர்ஸ். ஸோ அப்போ வந்து இங்கே என்னென்ன ப்ராப்பர்ட்டி இந்த ப்ளஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணால் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ் இந்த 5 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு வெரிஃபை பண்ணி இப்போ சொல்லணும். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஷின்லேருந்து முதல்ல என்ன செட்டு கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதுகிறோம். இந்த கொஷின்லேருந்து என்ன செட் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து செட் ஆஃப் ஈவன் இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஈவன் இன்டீஜர்ஸ் தான் ZEன்னு சொல்லியிருக்கோம், ZEன்னு ரெஃபர் பண்ணியிருக்கோம். ZE ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ஈவன் இன்டீஜர்ஸ். ஸோ இப்போ ஈவன் இன்டீஜர்ஸ்னால் நமக்கு தெரியும், ஈவன் நம்பர்ஸ்னால் நமக்கு தெரியும். எப்படி இருக்கும் ஈவன் நம்பர்ஸ்னால் 2, 4, 6 மல்டிபிள்ஸ் ஆஃப் 2வாக இருக்கும். அது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் தான். சரிங்களா? தட் மீன்ஸ் ஜென்ரலாக அது எப்படி எழுதலாம்னா 2k such that k belongs to Z. அதாவது இப்போ ஈவன் இன்டீஜர்ஸ் எப்படி எழுதலாம்னா நம்பர்ஸில் -4, -2 அண்ட் -6 நெகட்டிவ் ஈவன் நம்பர்ஸ், 0 பாசிட்டிவ் ஈவன் நம்பர்ஸ், 2, 4, 6, 8 it goes on. இதான் செட் ஆஃப் ஈவன் இன்டீஜர்ஸ். ஈவன் இன்டீஜர்ஸில் இந்த நம்பர்ஸ் தான் இருக்கும். நெகட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் இருக்கும், 0 இருக்கும், நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ 2 ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் xy பிலாங்ஸ் டு ZE. ஸோ xy பிலாங்ஸ் டு ZE, x ஈக்குவல் டு 2m, y ஈக்குவல் டு 2n. ஏன்னா Z செட்டில் இருக்கிறது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ஈவன்னாலே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2வாக இருக்கும். அப்படின்னா 2m 2n எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ x ப்ளஸ் ஒய்னா 2m ப்ளஸ் 2n, 2 into m plus n belongs to இது எதில் இருக்குன்னா ZEயில் இருக்கும். சரியா? ஸோ அப்போ 2 + 4னா 6 belongs to ZE. நெக்ஸ்ட்டு இப்போ -2, 4ன்னு 2 எலிமெண்ட் எடுத்துகிட்டேன். -2, 4 belongs to ZE. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். -2 + 4 ஈக்குவல் டு +2. இந்த +2 கண்டிப்பாக +2 இஸ் ஏ ஈவன் இன்டீஜர். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே இந்த ZEயில் இருக்கும். அப்போ எந்த எலிமெண்ட் எடுத்து எந்த 2 எலிமெண்ட் எடுத்து ஆட் பண்ணாலும் நம்ம கண்டிப்பாக ZEயில் இருக்குது, செட் ஆஃப் ஈவன் இன்டீஜர்ஸில் இருக்குது. அப்போ இதிலேருந்து என்ன சொல்லலாம்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது காம்படிட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக காம்படிட்டிவ்னா A ஸ்டார் B ஈக்குவல் டு B ஸ்டார் A. இங்கே ஆப்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ். அப்போ x ப்ளஸ் y ஈக்குவல் டு y ப்ளஸ் x. சரியா? ஸோ x ஈக்குவல் டு 2m, y ஈக்குவல் டு 2n. அப்படின்னா 2m ப்ளஸ் 2n ஈக்குவல் டு, ஸோ 2 காமனாக இருக்குது. இதுலேருந்து 2 வெளில எடுத்தனா m ப்ளஸ் n. சரிங்களா? ஸோ m ப்ளஸ் n எப்படி எழுதலாம்னா n ப்ளஸ் mன்னு எழுதலாம். அப்போ திரும்ப 2, அப்போ இந்த சைடு இந்த ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும்னா அப்போ ஸோ அப்போ இதுலேருந்து எப்படி எழுதலாம்னா 2n ப்ளஸ் 2 இன்ட்டு தட் மீன்ஸ் 2 இன்ட்டு m ப்ளஸ் n ப்ளஸ் mன்னு எழுதுகிறேன். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன எழுதுகிறேன்னா 2 இன்ட்டு m ப்ளஸ் n வந்து 2 இன்ட்டு n ப்ளஸ் mன்னு எழுதுகிறேன். சரிங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறோன்னா commutative property is satisfied. commutative property is satisfied. சரிங்களா? எப்படின்னா 2m ப்ளஸ் 2n வந்து 2n ப்ளஸ் 2mன்னு எழுதுகிறோம். தட் இஸ் x ப்ளஸ் y ஈக்குவல் டு y ப்ளஸ் எக்ஸ்ன்னு நம்மளால் எழுத முடியுது. அப்போ எழுத முடியறதுனால commutative property is satisfied. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினாலே ஜென்ரலாக எப்படி எழுதுவோம்னா A ஸ்டார் B ஸ்டார் C ஈக்குவல் டு A ஸ்டார் B ஸ்டார் Cன்னு எழுதுவோம். சரிங்களா?
இங்கே என்ன ஆப்ரேஷன் இருக்குன்னா ப்ளஸ் அப்படின்னா அப்போ எப்படி எழுதுவீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். That means x plus y plus z equal to x plus y plus z. இப்போ x equal to 2m, y equal to 2n, z equal to 2p. ஏன்னா இங்கே வந்து z set of even integers எடுத்துக்கிட்டேன். அப்போ even integersனால் எல்லாமே even numbers தான் எடுத்துக்கணும். அப்போ xக்கு ஒரு even number, yக்கு ஒரு even number, zக்கு ஒரு even number. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் 2m plus 2n plus p equal to 2m plus 2n plus p. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஆட் பண்ணுறேன். 2 காமனாக வெளில எடுக்கிறேன். இப்போ 2 into n plus pன்னு இருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 2 காமனாக இருக்குது. 2 வெளில எடுத்துனா 2 into m plus n plus p. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா 2m plus 2n plus 2pன்னு இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஸோ 2 காமனாக இருக்குது. 2 வெளில எடுத்துனா m plus n plus 2p. அகைன் திரும்ப 2 காமனாக இருக்குது. திரும்ப 2 வெளில எடுத்திங்கன்னா 2 into m plus n plus p. ஸோ அப்போ ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ இது வந்து சப்போஸ் இப்போ வந்து நம்பர்ஸில் நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ x equal to 2, y equal to 4, z equal to 6ன்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x plus y plus z equal to x plus y plus z. இந்த இடத்துல போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணனா ஸோ அப்படின்னா y plus zனா 2 plus 4 plus 6 equal to 2 plus 4 plus 6. 4 plus 6னா 10. 2 plus 10னா 12 லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதே மாதிரி 2 plus 4னா 6. 6 plus 6னா 12. சரியா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்கா? ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கிறதுனால அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைடு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஐடென்டிட்டி. இப்போ ஐடென்டிட்டினாலே ஜென்ரலாக அது எப்படி எழுதுவோன்னா எக்ஸ் ஸ்டார், ஆக்சுவலாக ஐடென்டிட்டினாலே எக்ஸ் ஸ்டார் இ ஸ்டார் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதுதான் ஐடென்டிட்டியோடைய ஜென்ரல் கண்டிஷன்ஸ். இப்போ வந்து இங்கே என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ். அப்போ எக்ஸ் ப்ளஸ் இ ஈக்குவல் டு இ ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செட்டு வந்து ஈவன் இண்டீஜர்ஸ், செட் ஆஃப் ஈவன் இண்டீஜர்ஸாக இருக்கிறதுனால எக்ஸ் ஈக்குவல் டு 2mன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 2mனா இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ எக்ஸுக்கு இடத்துல 2m. அப்போ 2m ப்ளஸ் இ ஈக்குவல் டு இ ப்ளஸ் 2m ஈக்குவல் டு 2m. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இந்த ரைட் ஹேண்ட் இந்த ஈக்குவேஷன் லாஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ அப்போ 2m ப்ளஸ் இ ஈக்குவல் டு 2mனா அப்போ இந்த 2m இந்த 2m இந்த சைடு எட்டு வந்தோன்னா மைனஸ். சரிங்களா? இப்போ 2mமும் இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகுது. அப்போ இ ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ அந்த இ ஈக்குவல் டு 0 எடுத்துகிட்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ இ ஈக்குவல் டு 0 எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது 2m ப்ளஸ் இ ஈக்குவல் டு இ ப்ளஸ் 2m ஈக்குவல் 2m. இந்த ஈக்குவேஷனில் போயிட்டு இ ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 2m ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 2m ஈக்குவல் டு 2m. சரிங்களா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2mங்கிறது எக்ஸ். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 0 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ அப்போ 0 கூட எலமெண்ட் ஆட் பண்ணால் அதே எலமெண்ட்டு தான் வருது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைடு. அப்போ இங்கே 0 இஸ் த ஐடென்டிட்டி எலமெண்ட். 0 ஐடென்டிட்டி எலமெண்ட். ஜீரோ இஸ் தி ஐடென்டிட்டி எலமெண்ட். புரியுதுங்களா? அப்போ ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது. 0 எடுத்துகிட்டு போயிட்டு எந்த நம்பர் கூட ஆட் பண்ணாலும் அதே நம்பர் வரணும், 0 வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அங்கே வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. அப்போ 0 எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸ் கூட ஆட் பண்ணுறேன். அப்போ எனக்கு வர ஆன்சர் அந்த எக்ஸ் வருது, 0 வரல. அப்போ ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைடு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இன்வர்ஸ். ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இன்வர்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஸோ இப்போ சாதாரணமாக இன்வர்ஸ்னால் எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் டேஷ் ஸ்டார் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் இன்வர்ஸ்.
சரிங்களா? இங்கே ஆப்ரேஷன் வந்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பார்த்தோன்னா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதுலேருந்து எக்ஸ் டேஷ் ஈக்குவல், ஏன்னா எக்ஸ் டேஷ் தான் இங்கே இன்வர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ் இஸ் எலமெண்ட், எக்ஸ் டேஷ் இஸ் த இன்வர்ஸ். அப்படின்னா எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு இந்த எக்ஸை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துன்னு வந்துன்னா மைனஸாக மாறிடும், மைனஸ் எக்ஸ். அப்படின்னா எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. சரியா? ஸோ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைடு. அதாவது ரெண்டு எலமெண்ட் எடுத்து மல்டிப்ளை ஆட் பண்ணால் ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்தாலே அது என்னது? இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. ஆக்சுவலாக இந்த செட்டில் 0 தான் என்னது? ஐடென்டிட்டி. சரிங்களா? சின்ஸ் 0 இஸ் தி ஐடென்டிட்டி. ஸோ 0 இஸ் தி ஐடென்டிட்டி மீன்ஸ் அப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட் வருது. ரெண்டு எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணால் ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்தாலே அப்போ இன்வர்ஸ் டு ஈச் அதர். அப்போ ரெண்டு எலமெண்ட்டும் அங்கே வந்து இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ மைனஸ் எக்ஸ் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் ப்ளஸ் எக்ஸ். புரியுதுங்களா? therefore so which implies minus x is the inverse of minus x is a inverse of plus x. சரியா? therefore inverse property is satisfied. அப்போ இந்த set of even integersல ப்ளஸ்ங்கிற ஆப்ரேஷன்ஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அசோசியேட்டிவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட்டு காமுடேட்டிவ், அதுக்கடுத்து அசோசியேட்டிவ், அதுக்கடுத்து ஐடென்டிட்டி, இன்வர்ஸ் 5 ப்ராப்பர்ட்டியுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. செட் ஆஃப் ஈவன் இன்டீஜர்ஸில் இருக்க செட்டை ப்ளஸ்ங்கிற ஆப்ரேஷன்ஸ் எடுத்து இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. புரியுதுங்களா? ஸோ வி கம்ப்ளீட் த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 12.5 வெரிஃபை க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, commutative property, associative property, existence of identity, existence of inverse for the arithmetic operation plus on z0, the set of all odd integers. அதாவது ப்ளஸ்ங்கிற ஆப்ரேஷன் எடுத்துக்கிறேன். ப்ளஸ்ங்கிற ஆப்ரேஷன் எந்த செட்டில் எடுத்துக்கிறேன்னா செட் ஆஃப் ஆல் ஆட் இன்டீஜர்ஸில் எடுத்துக்கிறேன். இந்த ப்ளஸ்ங்கிற ஆப்ரேஷன்ஸ் இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான் வெரிஃபை பண்ணி நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ் இந்த 5 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான் செக் பண்ணி சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தோன்னா z0. இப்போ z0 ஆக்சுவலாக கொஷின்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, என்ன செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ z0னா த செட் ஆஃப் ஆல் ஆட் இன்டீஜர்ஸ். ஸோ ஆட் இன்டீஜர்ஸ்னால் நமக்கு ஆட் நம்பர்ஸ் தெரியும். 1, 3, 5, 7 இதெல்லாமே ஆட் நம்பர்ஸ். 2வால் டிவைட் பண்ண முடியாத நம்பர்ஸ் எல்லாமே என்னது? ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ அதோடைய மேட் எப்படி இருக்குன்னா ஜென்ரலாக 2k + 1ன்னு எடுத்துக்கலாம். k பிலாங்ஸ் டு z. சரிங்களா? இப்போ நம்பர்ஸில் பார்த்தோன்னா இப்போ வந்து -3 நெகட்டிவ் ஆட் நம்பர்ஸ் வந்து -3, -1 that means -5, -3 it goes on -infinity. சரியா? ஸோ -5, -3, -1, 0. பாசிட்டிவ் ஆட் நம்பர்ஸ் 1, 3, 5, 7 it goes on ப்ளஸ். இதான் உங்களுடைய ஆட் நம்பர்ஸுடைய ஃபார்மேட். நெகட்டிவ் ஆட் நம்பர்ஸ் 0, பாசிட்டிவ் ஆட் நம்பர்ஸ். இதான் என்னது உங்களுடைய z0. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா z0லேருந்து 2 எலமெண்ட் எடுத்து நம்ம ஆட் பண்ணி வர ஆன்சர் z0ல் இருந்துச்சுன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லலாம். அப்போ xyன்னு 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன் z0லேருந்து. சரியா? இப்போ ஆக்சுவலாக z0ல் என்ன இருக்குன்னா எல்லாமே செட் ஆஃப் ஆட் இன்டீஜர்ஸ், ஆட் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ x ஈக்குவல் டு ஆட் நம்பர்ஸ்னால் இப்படி தான் நம்ம எப்பவுமே எடுத்துக்கணும். ஜென்ரலாக 2m + 1ன்னு எடுத்துக்கணும், 2n + 1ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா அப்போ x + y ஈக்குவல் டு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 2m + 1, 2n + 1. இப்போ ஆட் பண்ணும்போது 2m + 2n, 1 + 1 2 +2 வந்தாலே அது ஈவன் நம்பர்ஸாக மாறிடும். புரியுதுங்களா? +2 வந்தாலே ஈவன் நம்பர்ஸாக மாறிடும். ஏன்னா 2mங்கிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 வந்து ஈவன்.
ஒரு 2 போயிட்டு எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணாலும் அது ஈவன் நம்பராக தான் வரும் சரிங்களா. அப்போ 2mமும் ஈவன் தான், 2nனும் ஈவன் தான், 2வும் ஈவன் தான். அப்போ ரெண்டு ஆட் நம்பரை ஆட் பண்ணி வர ஆன்சர் நமக்கு எப்படி இருக்குது, ஈவன் நம்பராக இருக்குது. ஈவன் நம்பர் கண்டிப்பாக ஆட் இன்டிஜர்ஸில் இருக்காது, ஏன்னா அதில் ஃபுல்லாகவே செட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் மட்டும்தான் இசட் நாட்டில் இருக்கும். அப்போ இந்த ஈவன் நம்பர் இதில் இருக்காது, அதனால தான் நாட் பிலாங்ஸ்டுன்னு போட்டிருக்கேன். புரியுதுங்களா. இப்போ எக்ஸாம்பிளில் செக் பண்ண போகிறோம். இப்போ -3 -1 இப்போ நெகட்டிவ் ஆட் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். -3 -1 பிலாங்ஸ் டு இசட் நாட். இது ரெண்டுமே நெகட்டிவ் ஆட் நம்பர்ஸ். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -4ங்கிறது நெகட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். இந்த ஈவன் நம்பர்ஸ் கண்டிப்பாக இசட் நாட்டில் இருக்காது. இட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு இசட் நாட் சரிங்களா. இப்போ அதில் அனதர் நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ 3 5 ரெண்டு ஆட் நம்பர்ஸ், பாசிட்டிவ் ஆட் நம்பர்ஸ். எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆட் நம்பர் பாசிட்டிவ் எடுத்துக்கலாம், நெகட்டிவ் எடுத்துக்கலாம். இப்போ 3,5 பிலாங்ஸ் டு இசட் நாட். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் 8 ஈவன் நம்பர். இட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு இசட் நாட் சரிங்களா. அப்போ நெகட்டிவ் ஆட் நம்பர்ஸ் எடுத்து ஆட் பண்ணாலும் இசட் நாட்டில் இருக்காது, பாசிட்டிவ் ஆட் நம்பர்ஸ் எடுத்து ஆட் பண்ணாலும் இசட் நாட்டில் இருக்காது. எதனா ஒரு ஆன்சர் இல்லாட்டாலும் அது வந்து என்னது, நாட் சாட்டிஸ்ஃபைடு. புரியுதுங்களா. இப்போ நிறைய நம்பர்ஸ் இருக்குது, இப்போ 1000 நம்பர்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே எதனா ஒரு 2 நம்பர் எடுத்து ஆட் பண்ணி ஆன்சர் வரலனாலே அது என்னது, ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்து ஆட் பண்ணி ஆன்சர் வரலனாலே நாட் சாட்டிஸ்ஃபைடு. புரியுதுங்களா. சொல்கிறது 1000ம் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் தான் நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு கிடையாது. எதனா ஒரு ஆன்சரும் அதில் இல்லைன்னா, ஒரு ஆன்சர் கூட இல்லைன்னா அது என்னது, நாட் சாட்டிஸ்ஃபைடு தான் சரிங்களா. அப்போ இந்த ஆட் நம்பர்ஸும் நெகட்டிவ் ஆட் நம்பர்ஸும் வர ஆன்சரும் இசட் நாட்டில் இல்லை, பாசிட்டிவ் ஆட் நம்பர்ஸுடைய ஆன்சரும் இசட் நாட்டில் இல்லை. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. இப்போ கம்பல்சரி கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலான்னா, காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி இன்வர்ஸ் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு. அப்போ செட் ஆஃப் ஈவன் இன்டிஜர்ஸில் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஏன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லியாச்சு. காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது, அசோசியேட்டிவும் நாட் சாட்டிஸ்ஃபைடு, ஐடென்டிட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது, அதே மாதிரி இன்வர்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ ஆட் இன்டிஜர்ஸில் எந்த ப்ராப்பர்ட்டியுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. புரியுதுங்களா. சொல்கிறது புரியுதுங்களா. இந்த எக்ஸாம்பிள்ஸ் புரியுதா. அப்போ ஆட் இன்டிஜர்ஸ்னால் 2k + 1 எடுத்துக்கணும். இல்லை ஜஸ்ட் 2 ஆட் நம்பர் எடுத்து ஆட் பண்ணி பார்த்தாலே தெரியும். 1 + 3 4, 3 + 5 8. எந்த 2 ஆட் நம்பர் எடுத்து நம்ம ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், ஈவன் தான் கிடைக்குமே சரிங்களா. சொல்கிறது புரியுதுங்களா. ஸோ இப்போ பார்த்தோன்னா 0 இஸ் நாட் நெய்தர் ஆட் நார் ஈவன். 0 வந்து ஆட்னு சொல்ல முடியாது, ஈவனும் சொல்ல முடியாது. அப்போ 0 விட்டுட்டு மற்ற எந்த ஆட் நம்பர்ஸ் எடுத்து ஆட் பண்ணாலும் நம்ம என்னது, இட் இஸ் ஏ நாட், we not get the odd number. இப்போ 2 + not 2, இப்போ 1 + 3 நமக்கு என்ன கிடைக்கும், 4 தான் கிடைக்கும். அப்போ எந்த 2 ஆட் நம்பர் எடுத்து ஆட் பண்ணாலும் நமக்கு ஈவன் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். அப்போ இந்த செட் ஆஃப் ஆட் நம்பர்ஸில் இந்த எந்த ப்ராப்பர்ட்டியுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. புரியுதுங்களா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 12.6. வெரிஃபை க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, commutative property, associative property of the following operation on the given set. A star B equal to A power B for all AB belongs to N. எக்ஸ்பொனன்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டி. இது வந்து என்னன்னு சொல்லலாம், எக்ஸ்பொனன்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ இப்போ செட்டு கொடுத்துட்டாங்க. A star B equal to A power B. எல்லா எலமெண்ட்டுமே இதில் இருக்குன்னா நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது. இப்போ இந்த செட்டு வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, காம்படிட்டிவ், அசோசியேட்டிவ் இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணதான் வெரிஃபை பண்ணி சொல்லணும் சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கிவன் இப்போ என்ன செட்டு கொடுத்துட்டாங்களோ அதை எடுத்து எழுதிட்டேன். ஸோ இங்கே என்ன செட்டு கொடுத்துருக்காங்கன்னா A star B equal to A power B for all AB belongs to N. ஸோ கொடுத்துருக்க செட்டு எடுத்து எழுதிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியில்
ஸோ இப்போ a star b ஈக்குவல் டு a power b belongs to n. கண்டிப்பாக இதில் இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கும். எப்படி இருக்குன்னா இப்போ வந்து சப்போஸ் 1 2 பிலாங்ஸ் டு n எடுத்துக்கிட்டேன். இப்போ 1,2 பிலாங்ஸ் டு nனா அப்போ 1,2 இப்போ 1 star 2னா 1 power 2 1. கண்டிப்பாக இந்த ஆன்சர் கண்டிப்பாக நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கும். அது ஆர் அதர்வைஸ் 2,3 2 3 ரெண்டு எலமெண்ட்டை nலேருந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படின்னா அப்போ 2 star 3னா 2 power 3 8. ஸோ அப்போ எந்த ரெண்டு நம்பர் எடுத்து நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து எடுத்து இந்த ஃபார்மேட்டில் எழுதுனா அந்த ஆன்சர் கண்டிப்பாக எல்லா ஆன்சருமே இண்டிஜர் இந்த நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலான்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. புரியுதுங்களா? அதாவது a star b ஈக்குவல் டு a power b பிலாங்ஸ் டு n. ஏன்னா ab ரெண்டுமே இதில் இருக்கா, நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது. அப்போ a power b கண்டிப்பாக இதில் இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளையும் நம்ம டிஃபைன் பண்ணிட்டு இப்போ 1 2ன்னு எடுத்துட்டோன்னா 1 power 2 1 1 இஸ் இன் n. 1 வந்து nல இருக்கும். அதே மாதிரி 2 star 3னா 2 power 3 8 8 இதில் இருக்கும், nல இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைடு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டினா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஜென்ரலாக காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி எடுத்துக்கோன்னா a star b ஈக்குவல் டு b star aன்னு எடுத்துக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ a star bனா a power b, b star aனா b power a. கண்டிப்பாக இது ரெண்டுமே என்னது, நாட் ஈக்குவல் தான். ஏன்னா a power b நாட் ஈக்குவல் டு b power a. இப்போ நம்பர்ஸில் இப்போ செக் பண்ணி சொல்ல போகிறேன். இப்போ 1,2ன்னு ரெண்டு எலமெண்ட்டு எடுத்துக்கிட்டேன், பிலாங்ஸ் டு n. அப்போ எப்படி எழுதுறேன்னா 1 star 2 ஈக்குவல் டு 2 star 1னா ஸோ 1 star 2னா பை டெஃபினேஷன் படி 1 power 2, 2 star 1னா பை டெஃபினேஷன் படி 2 power 1. அப்போ இதுலேருந்து 1 ஸ்கொயர்னா 1, 2 power 1னா 2, 1 நாட் ஈக்குவல் டு 2. இந்த 1 2 நாட் ஈக்குவல். அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறோன்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா a star அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினாலே ஜென்ரலாக a star b star c ஈக்குவல் டு a star b star cன்னு டினோட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ பை லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ப்போம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் b star cனா டெஃபினேஷன் படி b power cன்னு எடுத்து எழுதும். அதுக்கடுத்து a star b power cனா a power b power c. சரிங்களா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதுக்கடுத்து ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ a star bனா a power b, ஸ்டார் cனா a power b ஹோல் பவர் c. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா ப்ராடக்ட் எழுதிக்கலாம், a power b cன்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ இதுலேருந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக இது திஸ் இஸ் நாட் ஈக்குவல். a power b power cயும் நாட் ஈக்குவல் டு a power b c. இது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது. சரிங்களா? இப்போ நம்ம நம்பர்ஸில் செக் பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ a ஈக்குவல் டு இங்கே வந்து 2ன்னு எடுத்துக்கிட்டேன், b ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கிட்டேன், c ஈக்குவல் டு 4. இப்போ போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் 2 ஸ்டார், அதாவது இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஈக்குவேஷனில் போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் இங்கே இதில் போய்ட்டு a ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு 3, c ஈக்குவல் டு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் 2 3 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரிங்களா? இதுலேருந்து தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்திருக்கு. இதிலிருந்து தான் நமக்கு என்ன வந்திருக்கு, இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? 2 star 3 star 4 ஈக்குவல் டு 2 star 3 star 4. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறேன்னா இப்போ 3 star 4 ஃபஸ்ட்டு எப்பவுமே ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத முதல்ல சால்வ் பண்ணணும். ஸோ 3 star 4னா 3 power 4. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 2 star 3 power 4னா 2 power 3 power 4ன்னு எடுத்து எழுதலாம். ஈக்குவல் டு அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு 2 star 3னா 2 power 3 8. அதே மாதிரி 8 star 4னா 8 power 4. ஸோ இது 3 power 4னா 81 வரும். இப்போ 2 power 81 ஆன்சரும் நாட் ஈக்குவல் டு 8 power 4. இந்த ரெண்டு ஆன்சருமே ஈக்குவலாக இருக்கவே முடியாது.
ஸோ அப்போ this is not equal. ஸோ நாட் ஈக்குவலாக வரதுனால அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம், இந்த எக்ஸாம்பிள் புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ இந்த இடத்துல அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 12.7. ஸோ எக்ஸாம்பிள் 12.7ல வெரிஃபை க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி என்போஸ் ஃபார் த ஃபாலோயிங் ஆப்ரேஷன் ஆன் த கிவன் செட் m star n equal to m plus n minus mn for all mn belongs to z. ஸோ இங்கே என்ன செட் கொடுத்துருக்காங்கன்னா m star n equal to m plus n minus mn m, n belongs to z. z செட்லேருந்து இந்த எலிமெண்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதான்னு செக் பண்ணி சொல்லணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி கிவன் செட்டை எடுத்து எழுதிக்கிட்டேன். ஸோ நம்மளுடைய கிவன் செட் பார்த்தோன்னா m star n ஈக்குவல் டு m plus n minus mn. இலக்க எலமெண்ட்ஸ்லாம் எதுலேருந்து எடுத்திருக்கோன்னா இசட்லேருந்து எடுத்திருக்கோம். அப்போ m, n belongs to z. சரிங்களா? இசட்டில் இங்கே முதல்ல என்னென்ன ஆப்ரேஷன்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த செட்டில் ப்ளஸ் ஆப்ரேஷன் இருக்குது, மைனஸ் ஆப்ரேஷன் இருக்குது, அதுக்கடுத்து என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இந்த 3 ஆப்ரேஷனுமே என்னது இஸ் பைனரி. சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ மல்டிப்ளிகேஷன் இஸ் எ பைனரி இன் இசட். இப்போ மல்டிப்ளிகேஷன் இஸ் எ பைனரி இன் இசட்னா 2 எலமெண்ட் எடுத்து நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ m into n மல்டிப்ளை பண்ணால் mn. mனுடைய ஆன்சர் எதில் இருக்கும்? இசட்டில் இருக்கும். அப்போ mn belongs to z. நெக்ஸ்ட்டு plus is a binary in z. plus வந்து பைனரினா அப்போ 2 எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணுற ஆன்சரும் எதில் இருக்கும்? இசட்டில் தான் இருக்கும். அப்போ m plus n belongs to z. சரிங்களா? ஸோ அப்போ ஃப்ரம் 1 and 2லேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறோன்னா m plus n minus mn belongs to z. ஸோ அப்போ m plus n minus mn வந்து இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இசட்டில் இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடு எதில் இருக்கும்? இசட்டில் தான் இருக்கும். அப்போ m star n belongs to z. அப்போ ஸ்டார் வந்து எதில் எக்ஸிஸ்ட் ஆகுது? இண்டிஜிஸில் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்படி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இட் இஸ் எ பைனரி. ஸ்டார் இஸ் எ பைனரி இன் z. புரியுதா? ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைடு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது commutative property. So இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டி commutative property. ஸோ commutative property ஜென்ரலாக என்ன செய்யணும்னா a star b ஈக்குவல் டு b star ஏன்னு எழுதுவோம். இங்கே ஆப்ரேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இங்கே வந்து செட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ a star bனா ஆக்சுவலி இங்கே என்ன செட்டு கொடுத்துருக்காங்கன்னா m star n ஈக்குவல் டு n star mன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து m star n ஈக்குவல் டு n star mன்னு எழுதலாம். இப்போ m star n எப்படி எழுதலாம்னா m plus n minus mn. அதே மாதிரி n star m எப்படி எழுதலாம்னா n plus m minus nm. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா இது ரெண்டுமே இப்போ n plus m லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு n plus m எப்படி எழுதலாம்னா m plus nன்னு எழுதலாம். nm எப்படி எழுதலாம்னா mன்னு எழுதலாம். இது ரெண்டு சைடுமே எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ ஈக்குவலாக இருந்தாலே என்னது? இட் இஸ் ஏ சாட்டிஸ்ஃபைடு. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைடு. புரியுதுங்களா? ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியும் இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம், காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஜென்ரலாக m star n star p ஈக்குவல் டு m star n star p. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத முதல்ல சால்வ் பண்ண போகிறோம். n star pனா பை டெஃபினேஷன் படி எப்படி எழுதலாம்னா n plus p minus npன்னு எழுதலாம். சரிங்களா? திரும்ப m star n plus p minus npனா m plus n plus p minus np minus m into n plus p minus npன்னு எழுதலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து m plus n plus p minus np அப்படியே எடுத்து எழுதுகிறேன். நெக்ஸ்ட் இந்த m என்ன செய்யறேன்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் மல்டிப்ளை பண்ணுறேன். minus m into n minus mn
minus m into p minus mp minus m into minus np minus into minus என்ன மாறினா plus அப்போ mnp இதான் left hand side சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து குரூப் பண்ணுற நம்பர்ஸ்லாம் முதல்ல சிங்கிள் எலமெண்ட்லாம் எடுத்து எழுதுறேன் m plus n plus p நெக்ஸ்ட்டு minus np minus mn minus mp plus 3 numbers 3 element ப்ராடக்ட் எழுதுறேன் mnp இதான் left hand side சரிங்களா. நெக்ஸ்ட் எழுத போகிறது ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா m star n star pன்னு இருக்குது. இப்போ m star n எப்படி எழுதுறேன்னா m plus n minus mn எழுதுகிறேன் ஸ்டார் p. திரும்ப ஸ்டாரை வந்து திரும்ப சால்வ் பண்ணுறேன் எவாலுவேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார் எப்படி எழுதலாம்னா m plus n minus mn plus p minus of p into m plus n minus mn எழுதலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த pயை உள்ளே மல்டிப்ளை பண்ணனா இந்த m plus n சிங்கிள் எலமெண்ட்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். அதாவது m plus n plus p minus np இந்த p கூட minus p எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் இதான் கிடைக்குது. தட் மீன்ஸ் minus np minus mn minus mp plus mnpன்னு ஆன்சர் கிடைக்குது. ஸோ அப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் m plus n plus p minus np minus mn minus mp plus mnp. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது. இங்கேயும் m இருக்குது இங்கேயும் m இருக்குது. இங்கேயும் n இங்கேயும் n இங்கே p இங்கேயும் p இங்கே minus np இங்கேயும் minus np இங்கே minus mn இங்கேயும் minus mn இங்கே minus mp இங்கேயும் minus mp இங்கே mn plus p mnp இங்கேயும் mnp எல்லா டேர்ம்ஸுமே ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருக்கிறதுனால அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஐடென்டிட்டி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஐடென்டிட்டி. ஸோ ஐடென்டிட்டினாலே சாதாரணமாக எப்போயுமே ஜென்ரலாக எப்படி எழுதுவோம்னா ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கிறேன் ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏ ஸ்டார் இ எப்படி எழுதலாம்னா ஏ ப்ளஸ் இ மைனஸ் ஏஇன்னு எழுதலாம் ஈக்குவல் டு ஏ. நெக்ஸ்ட் இந்த ஏவை ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதும்போது மைனஸாக மாறிடும் மைனஸ் ஏ. இப்போ ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும். இப்போ இ மைனஸ் ஏஇ ஈக்குவல் டு 0 சரிங்களா. இங்கே ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா 0 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இ காமனாக வெளில எடுக்கிறேன். வெளில எடுத்தனா 1 மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. அப்போ இதுலேருந்து இ ஈக்குவல் டு 0 ஏ ஈக்குவல் டு 1 கண்டிப்பாக ஏ நாட் ஈக்குவல் டு 1 தான் வரணும். ஏன்னா வந்து என்னது ஏ இஸ் அன் ஆர்பிட்ரரி எலமெண்ட். அப்போ இதுலேருந்து இ ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். புரியுது. ஆக்சுவலாக நமக்கு வர ஆன்சர் 1 தான் வருது ஏ ஈக்குவல் டு 1. ஆனால் ஏ இஸ் அன் ஆர்பிட்ரரி எலமெண்ட். அப்போ நீ நாட் பி ஈக்குவல் டு 1 கண்டிப்பாக அது வந்து 1ன்னு எடுத்துக்கூடாது. அப்போ இ ஈக்குவல் டு 0 சரிங்களா. சொல்கிறது புரியுதுங்களா. அப்போ ஏ ஸ்டார் இ அப்போ ஈக்கிற இடத்துல போய்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணு. அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போய்ட்டு இந்த ஈக்குவேஷனில் போய்ட்டு ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏன்னு இருக்கா. ஈக்கிற இடத்துல போய்ட்டு இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன்ஸ் எப்படி என்ன கிடைக்கணும் ஏ ஸ்டார் 0 ஈக்குவல் டு 0 ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 2 எலிமெண்ட் எடுத்து நம்மளால் என்னது ஸ்டார் எடுத்தோன்னா கண்டிப்பாக அதே எலிமெண்ட் வந்துச்சுன்னா அப்போ அது என்னன்னு சொல்லலாம் ஐடென்டிட்டி எலிமெண்ட் எக்ஸிஸ்ட். அப்போ இங்கே வந்து 0 இஸ் த ஐடென்டிட்டி எலிமெண்ட். Zero is the identity element. So inverse next class la paapom. So இந்த கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதை சால்வ் பண்ணி பாருங்க. நீட்டாக உங்கள் நோட்டில் காப்பி பண்ணுங்க. We complete the class.